மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஜீவ சமாதி ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதனோட இன்ஃபர்மேஷன் முதல்லயே தெரியும். இது சடனா நடந்த ஒரு விஷயம் போது அந்த அதிர்ச்சியில இருந்து நிஜமா இன்னுமே என்னாலலாம் வர முடியல. ஜோதிட பத்தியோ சித்த வைத்தியத்தை பத்தியோ இல்லை ஆன்மீகத்தை பற்றியோ எதை பற்றி அவர் சொன்னாலும் சொல்லி இருந்தாலும் அவர் அப்போ என்ன பண்ணுவார்னா, உண்மை என்னன்னு தெரியாமல் அவர் பேசவே மாட்டார். திருவள்ளுவர் இல்லை, ஆனால் திருக்குறள் இருக்கு. அவர் நம்மக்கிட்ட இல்லைனாலும் அவர் நமக்காக உண்மையாக ரிசர்ச் பண்ணி சொன்ன விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் பலன் அடைஞ்சி வரும்போது அதுதான் நீங்கள் அவருக்கு செய்கிற மரியாதை. அந்த மிக்சர் எடுத்து வாயில் போட்டேன். மிக்சர் சாப்பிட்றீங்களா, சுடு தண்ணி குடிங்க அப்படின்னாரு. ஏன்னா எண்ணெயில் செஞ்சது, நான் அள்ளி நல்லா வேர்க்கடலையை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு மிக்சர் சாப்பிட்றீங்களா, சுடு தண்ணி குடிங்க அப்படின்றாரு. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒயிட் எக் இல்லை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாரு. என்ன அதிசயம் சார், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க. துபாய்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி ஏதோ சாப்பாடு விஷயமா தான் கேட்குறேன் அவரை. அப்போது அவர் சொல்கிறார், வரேன் ஒரு 10 நாளில் பத்திரிக்கையோடு வரேன் அப்படின்னாரு. கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு நான் சொன்னேன், பரவாயில்ல சார், 75 வயசில் உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு அப்போது புடவை வாங்கி கொடுத்துருங்க, பட்டு புடவை வாங்கி கொடுக்குறேன். கோட்டெல்லாம் இந்த வருஷம் இந்த அளவில் இருக்கேன். ஸோ இந்த வருஷம் நான் நல்லா இருக்கேன், அடுத்த வருஷம் என்ன ஆகும் தெரியாது, போய் கோட்டுக்கு அளவு கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு வேளை சமீபமாக ரொம்பவும் அடிக்கடி பார்த்துக்கிட்டு அடிக்கடி பேசிக்கிட்டதுனால அந்த பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அவரை பற்றி தப்பாக பேசும்போது அது என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. நக்கீரனோடு சேர்ந்து அவர் ஓம் சரவணபவா அவருடைய பயணத்தினுடைய நோக்கமே என்னவாக இருந்ததுன்னா, சாமானியர்கள் வெகுஜன மக்களுக்கு உலக அரசியல், சினிமா, ஆன்மீகம், சித்த மருத்துவம், ஜோதிடம்னு தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாரையுமே போய் சேரணும் அப்படிங்கிறத அவருடைய இறுதி நாள் வரைக்குமே மக்களுக்கு அது செய்தியாக சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி வரக்கூடிய பெரும்பாலான பதிவுகள் ஓம் சரவணபவால் என்னவாக இருக்குன்னா, ஒரு குருவை இழந்த சிஷ்யர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு சொல்லி கொடுத்தீங்க, ஒரு தனிநபராக நான் இன்றைக்கி ஒரு பெரிய வழிநடத்தலோடு போகிறேன்னா எனக்கு ஒரு குருவாக நீங்கள் பக்கபலமாக இருந்தீங்க அப்படின்னு தான். இன்றைக்கி அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலையாக இருக்குது மக்களுக்கு. அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களா? அவங்க எல்லாரும் நினைக்கிறது 100% உண்மை. ஏன்னா இப்போ ஜீவ சமாதி ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதனோட இன்ஃபர்மேஷன் முதல்லயே தெரியும். நம்மளுடைய குரு இப்போ ராகவேந்திர ஐயா ஜீவ சமாதி ஆகிட்டார், ஆக போகிறாருன்னு அவருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அவருக்கான மண்டபங்கள்லாம் கட்டினாங்க. அந்த மாதிரி ஜீவ சமாதி ஆக போகிறாங்கன்னும் போது அது ஒரு ப்ரிப்ரேஷனில் இருப்பாங்க எல்லாருமே. அதே மாதிரி உடல் நல குறைவாக சில பேர்லாம் பேசுகிறாங்களே, உடல் நல குறைவாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னா இவர் நல்லாய் வரணும், அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு போன விஷயங்கள்லாம் என்னங்கிறத எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போவே எல்லோரும் சேவ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, சேவ் பண்ணி வைக்கணும்னு. இது சடனாக நடந்த ஒரு விஷயம்னும் போது அந்த அதிர்ச்சியிலேருந்து நிஜமாக இன்னுமே என்னாலலாம் வர முடியல. அந்த அதிர்ச்சியிலேருந்து வாரம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, அதுலேருந்து எப்படி வர்றது அப்படின்னு. ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தையும் ஒரு ஜோதிட பற்றியோ சித்த வைத்தியத்தை பற்றியோ இல்லை ஆன்மீகத்தை பற்றியோ எதை பற்றி அவர் சொன்னாலும் சொல்லி இருந்தாலும் அவர் அப்போ என்ன பண்ணுவார்னா, இப்போ வடிவுக்கரசியை பற்றி இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், வடிவுக்கரசி யார், என்ன, எங்கே பிறந்தது, அதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உண்மை என்னன்னு தெரியாமல் அவர் பேசவே மாட்டார். இதை நானே பார்த்துருக்கேன். ஏன்னா ஷூட்டிங் நேரத்தில் புக்ஸுங்கெலாம் வச்சு ரிசர்ச் பண்ண மாதிரி ஒரு 4-5 புக்கு வச்சுக்கிட்டு இதுலேருந்து ஒரு பாயிண்ட்டு, இந்த வக்கீலெல்லாம் பாயிண்ட்டுங்க எடுப்பாங்க பாருங்கள், அதுலேருந்து ஒரு பாயிண்ட்டுன்னு அவர் எழுதுவார். இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, இல்லை நான் அடுத்த வாரம் ஒருத்தரை நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன், அவங்கள பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி
ஒரு சித்த வைத்தியத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க உண்மையிலேயே அந்த மருந்துகள் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எங்கே பண்ணுறாங்கன்னு இவர் இங்கேருந்து புறப்பட்டு, அது எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்கு போயிடுவார். ஊருக்கு போய் அந்த ஃபேக்ட்ரிங்களை பார்த்து கரெக்டாக அதில் எதுவும் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்களா, பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சி தான், ஏன்னா எங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அப்படி சொல்லுவார், இல்லை இந்த தூள், முருங்கைக்காயில் தூள் வருது, அதெல்லாம் எங்களுக்கே கொடுத்துருக்காரு. இது அவர் என்ன எதனா கொடுக்குறாருன்னா அவர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் சில இதெல்லாம் நிறுத்திட்டு அதை சாப்பிட்டு அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்தா தான் எங்களுக்கெல்லாம் சொல்லுவார். அனாவசியமாக தூக்கிலாம் அப்படிலாம் நீங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க மார்க்கெட்டிங் பண்ணவர் இல்லை அவர். அது அவர் அனுபவித்து அதனுடைய பலனை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லிட்டார். இப்போ நம்மக்கிட்ட அவர் இல்லை. ஆனால் எப்படி ஆதி காலத்தில் கண்டுபிடிச்ச சித்த மருந்துகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் சுவடியில் பார்த்து புக்கில் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து தான் இப்போ இருக்கிற மருத்துவர்கள்லாம் கண்டுபிடிச்சி அதை மருந்தாக கொண்டு வராங்க. அந்த மாதிரி நமக்கு இருந்த ஒரு குருநாதர், மிகப்பெரிய குருநாதர் தான் உண்மையானவர். யாருக்கும் அவர் மார்க்கெட்டிங் பண்ணலைங்கிறத தெளிவாக்கிக்கிட்டு அவர் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து மறந்து போன விஷயங்கள்லாம் திருப்பி நீங்கள் ஞாபகத்து நம்ம படிக்கணும். எழுதின ஆத்தர் இல்லை, புஸ்தகத்தை எழுதின ஆத்தர் இல்லை, திருவள்ளுவர் இல்லை, ஆனால் திருக்குறள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் அவர் நம்மக்கிட்ட இல்லைனாலும் அவர் நமக்காக உண்மையாக ரிசர்ச் பண்ணி சொன்ன விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் அழிஞ்சு போகலை. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அவருக்கு நீங்கள் செய்கிற மரியாதையே அவர் சொன்னதெல்லாம் உண்மை. எனக்கு தெரிஞ்சவரில் நான் சொல்கிறேன். அவர் ரிசர்ச் பண்ணி தான் ஒரு உண்மையும் சொன்னார். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் பலன் அடைஞ்சி வரும்போது அதுதான் நீங்கள் அவருக்கு செய்கிற மரியாதை. கண்டிப்பாக அதுதான். இப்போ ஒரு திருக்குறளை படிக்கிறோம், அதன் வழி நடக்கிறோன்னா தான் அதுதான் நம்ம திருவள்ளுவருக்கு செய்கிற மரியாதை. திருவள்ளுவர் இல்லை, எதிர்க்க இருந்தால் நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம், அவருக்கு ஏதாவது கொடுக்கலாம், செய்யலாம். இல்லைன்னும் போது அவர் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நாம் அவருக்கு செய்கிற மரியாதை. நிறைய நாள் அவரோட பயணம், அவருடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க நாம் பின்பற்றணும் அப்படின்ட்டு. இறுதியாக அவருடைய சந்திப்பு அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சுன்னு உங்களுக்கு? ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அப்போ தான் நான் சொன்னேன், சார் இந்த திருச்சின்னு உங்களுக்கு என்ன சார் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்லுங்களேன், நீங்கள் தான் நிறைய ஞாபகம் வச்சுருப்பீங்க, சொல்லுங்களேன். சார் நம்ம முதல்ல கதாநாயகனாக நடித்ததே இந்த ஊரில் தான் சார், கன்னிப்பருவத்திலே. அது எப்படி சார் மறந்துட்டேன் தான், நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கல்ல அப்படின்னாரு. அங்கே உட்காந்தோம், ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எல்லார் தட்டியும் பார்த்தாரு. ஆனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடவே இல்லை. நான் அந்த மிக்சர் எடுத்து வாயில் போட்டேன். மிக்சர் சாப்பிட்றீங்களா, சுடு தண்ணி குடிங்க அப்படின்னாரு. அப்போவும் பாருங்கள் ஒரு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறார். ஏன்னா எண்ணெயில் செஞ்சது, நான் அள்ளி நல்லா வேர்க்கடலையை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு மிக்சர் சாப்பிட்றீங்களா, சுடு தண்ணி குடிங்க அப்படின்றாரு. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் கீழே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் ஒயிட் எக்கில் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டார். என்ன அதிசயம் சார், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க? இல்லை, கொஞ்சம் ஸ்டெமினா இருக்கணும் உடம்புல அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் கொஞ்சம் அந்த ஆம்லேட் வரலாம் தான், மற்ற நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நான் எங்கள் அண்ணன் அவர் 3 பேரை உட்காந்து அந்த டைனிங் ஹாலில் ஜாலியாக பேசிவிட்டு, அப்போ என்னை பார்க்குறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு திலகான்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து, அது பொண்ணோட வந்தது. அந்த பொண்ணையும் அதையும் நிற்க வச்சு அந்த பொண்ணே சொல்லிச்சு, என்ன சார் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. நான் சொன்னேன், கண்ணு வைக்காதம்மா, அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயசு ஆயிடுச்சு, ஆனால் அப்படி எங்கே இருக்கிறாருன்னு கிண்டலாக பேசிட்டு வந்தோம். அதுக்கு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இவர் துபாய்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி ஏதோ சாப்பாடு விஷயமாக தான் கேட்குறேன் அவரை. என்ன கேட்டால் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்போது அவர் சொல்கிறார், வரேன் ஒரு 10 நாளில் பத்திரிக்கையோடு வரேன் அப்படின்னாரு, கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு. நான் சொன்னேன், பரவாயில்ல சார், 75 வயசில் உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு அப்போது புடவை வாங்கி கொடுத்துருங்க, பட்டு புடவை வாங்கி கொடுக்குறேன். ஒரு கல்யாணத்தை முடிச்சோன்னா அடுத்து அந்த கல்யாணம் தான்ன்றார். அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம். ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு புடவை வாங்கி கொடுத்த மேட்டர்லாம் சொல்லாதீங்க, வர்றவங்க தகராறு பண்ண போகிறாங்க உங்கள்கிட்ட
அப்படி தகராறு பண்ணுற ஆளெல்லாம் நான் செலக்ட் பண்ண. அவர் ஒரு ஜாலிக்காக பேசுறது. அவரா ஐயோ சரியான பயந்தாங்கொழி. இது நம்ம மீட்டிங்கில் கூட சொன்னார், எனக்கு பயங்க இதெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ நல்லா பேசினாருங்க. எனக்கு எங்கள் அண்ணன் தான் இதை கூட ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணது. என்னாச்சு ராஜேஷ்க்கு அப்படின்னு. நான் ஷூட்டிங்கில் இருக்கேன். ராஜேஷ்க்கு என்ன ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கார், இப்போ தானே பேசினேன். நான் எப்போ பேசினேன்? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏதோ இன்விடேஷன், அவங்க பையன் நிச்சயதார்த்தம் 6ஆம் தேதி, அதை பற்றி வேறு எதானே இப்போ பேசினாரா? இப்போல்லாம் பேசலப்பா, 10 நாளைக்கு முன்னாடி பேசினார், நீ வெயிப்பா நான் ஷூட்டிங்கில் இருக்கேன்னு. அவர் என்கிட்ட விஷயத்தே சொல்ல, என்னாச்சு ராஜேஷ்க்குன்னு கேட்டு வச்சுட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, ஏன் என் அண்ணன் இப்படி அனாவசியமாக பேச மாட்டானே, நான் உடனே சுகுமாருக்கு ஃபோன் பண்ணுன்னு என் அசிஸ்டண்ட்டை விட்டு சுகுமாருக்கு ஃபோன் பண்ணி எந்த ஷூட்டிங்கில் இருக்காருன்னு கேளு, அவர் இப்போ புதுசாக ஒரு சீரியல் வேறு கமிட் ஆகிறார் கேளு அப்படின்னு. ஒன்று தான் ஒன்றுமே புரியலைங்க. அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் நான். இவர் ப்ரெடிக்ஷன் அது இதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அவருடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னா 8 இயர்ஸ். இந்த 75 எல்லாம் கிராஸ் பண்ணிட்டார். இப்போ ஆக்சுவலாக 76. இதை கொஞ்சம் கிராஸ் பண்ணார்னா அதுக்கப்புறம் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாமே. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் இருந்தார். சில பேர் சொல்கிறாங்க இது அதுன்னு. நமக்கே இந்த நாள் சந்திராஷ்டமம் நம்ம போகக்கூடாதுன்னு, இந்த சந்திராஷ்டமத்தில் பேசக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டல் போ, அந்த மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கும் இருக்குது, ஹெல்த் இல்லாதவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இதே பெருசு பண்ணக்கூடாது. அதை பெருசாக எடுத்து வச்சு பேசுகிறாங்க. கணிச்சார்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லியிருந்தா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமையாக இருப்பார், நான் இதை கணிச்சேன் அதை கணிச்சேன். அப்படிலாம் இல்லை. ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது, பீயிங் 67 இயர்ஸ் ஆகுது, எனக்கே டிஸ்டர்பன்ஸ் வரும்போது இல்லை, ஐயோ நம்ம நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு வேலையை டாக்டர்கிட்ட போயிடலாம், அது நைட்டு வரலும் தோணும். அதுக்கப்புறம் காலையில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்வோம், அதை மறந்துடுவோம். இது எல்லா மனுஷனுக்கும் ஏற்படுறது தான். அதனால் அவர் லாங் டைமாக இருப்பா அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமே. இந்த கல்லறை கட்டுற விஷயம் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நார்மலாக கிறிஸ்டியன்ஸ் அங்கெல்லாம் அப்ராட்லலாம் அதான் அவரே ஃபாரினில் போயிருத்தார். கோட் சூட்டே அப்பப்போ வருஷம் போய் அளவு கொடுத்து வைப்பாங்களாம். இது இவர் தான் சொல்லியிருக்காரு என்கிட்ட ஷூட்டிங்கில் இருக்கும்போது. கோட்டெல்லாம் இந்த வருஷம் இந்த அளவில் இருக்கேன், ஸோ இந்த வருஷம் நான் நல்லா இருக்கேன், அடுத்த வருஷம் என்ன ஆகும் தெரியாது, போய் கோட்டுக்கு அளவு கொடுத்துருவாங்களாம். அந்த நேரத்துக்கு ஹரிபரியாக இருக்கக்கூடாது. அது அவங்கெல்லாம் யூஷுவலாக பண்ணுறது தான். இதை இவங்க வேறு மாதிரி எடுத்து பேசுகிறதெல்லாம் தான். அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்காருங்க, அவ்வளவுதான். நான் எக்ஸ்டென்ஷன் ஆகன்றதுக்காக அதெல்லாம் செய்யலை. அந்த பர்ஃபெக்ஷன் யாருக்கும் நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது அந்த நேரத்தில். ஏன்னா பிள்ளைங்க தானே, 2 பிள்ளைங்க, 2த்துக்கும் அவ்வளோ விவரம் தெரியாது. அப்படின்னும் போது அது அடுத்து இந்த வீட்டில் யாரும் பெரியவங்க இல்லை ஒரு மற்ற பிரதர்ஸோ யாரோ எடுத்து செய்யறதில்லை. இவர் தாங்க எல்லாருக்கும் எடுத்து செய்கிறவர். நான் தான் அந்த இன்டர்வியூலே சொன்னேனே, 4 பிரதர்ஸும் ஒரு ரூமில் படுத்துப்பாங்க, அம்மா அப்பா தங்கச்சி ஒரு ரூமில் படுத்துப்பாங்க. அந்த மாதிரி வாழ்ந்தது தான் குடும்பம். அப்படின்னு தானே இருந்தவர். இவர் தானே எல்லாருக்கும் செய்வார், இவர் தானே எல்லாருக்கும் செஞ்சார். அப்போ எப்படி? ஸோ அந்த நிமிஷத்தில் எதுவும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறவர் இல்லையா. மாதமான பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும், மாதமான இதை டெஸ்ட் எடுக்கணும், இதை தான் சாப்பிடணும். அந்த பர்ஃபெக்ஷன் வழியில் கல்லறை கட்டினார். இவங்க போய் அந்நேரத்துக்கு அலையணும், இது பண்ணணும். அதுக்காக நாளைக்கு வரும் நான் எதிர்பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் இல்லை. பட் அவரோட இருந்து, அவரோட ட்ராவல் பண்ணி, அவர் கூட பேசி, நானும் இல்லைங்க, அவர் கூட நடித்தவங்க முக்கால்வாசி பேர் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்படி தான் ஷேர் பண்ணுவோம். எல்லாருக்குமே இருக்கும். அது எனக்கு ஒருவேளை சமீபமாக ரொம்பவும் அடிக்கடி பார்த்துக்கிட்டு அடிக்கடி பேசிக்கிட்டதுனால அந்த பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அவரை பற்றி தப்பாக பேசும்போது அதை என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏன் இப்படி பேசுகிறாங்க? கண்டிப்பாக. இப்போ அவருக்கு எல்லா விஷயங்களையுமே அவர் சரியாக பண்ணியிருக்கார். அவருடைய குடும்ப உறவுகளுக்கும் சரி, அவருடைய வாழ்க்கைக்கும் சரி, மகன் மகள், அவருக்குன்னு கடமைகள்னு ஏதாவது இருந்துச்சுன்னு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசும்போது இது என்னுடைய கடமையாக இருக்குது, இன்னும் இது என்னுடைய ஆசையாக இருக்குது அப்படின்னு ஏதாவது இந்த கடமை ஆசை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கார்? ஆசை அப்படிங்கிறத விட அவர் ஆசைன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். எல்லாமே வீடு கட்டணும்னு நினச்சாரு, பெரிய ஆளாக வரணும்னு நினச்சாரு, எல்லாமே. ஆனால் சினிமாவில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு
அவருக்கு சான்ஸ் கிடைக்கலங்கிறது அவருடைய அடிமனசு ஒரு வருத்தம். சினிமாவில் நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணலை, இன்னும் கொஞ்சம் இன்னும் பண்ணணும், இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும், அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு அவரோட அடி மனசில் இருக்கும். நான் அப்பவும் சொல்லுவேன், போதும் விடுங்க, நீங்கள் நடித்தது போதும், என்னத்துக்கு அதையே யோசிக்கிறீங்க. அப்போது சொல்லு, நீ ஓடுற சார், நான் ஓடியே ஆகணும் சார், வேறு வழி இல்லை சார், நீங்கள் அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் தான் இப்போ தான் யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் ராஜேஷ் இல்லாததே இல்லை, இது போதாதா சார், இந்த ஃபேம் யாருக்கு சார் இருக்குது? எத்தனை பேர் இவ்வளோ அறிவாளியாக பேசுகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை நடிகர்களுக்கு இவ்வளோ தெரியுது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் தானே அப்படிங்கிறது. அதாவது அவருக்கு ரியல் எஸ்டேட்லேயோ எதுலேயோ ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. அந்த ப்ராஃபிட்டில் ஒரு பகுதியை பிரித்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதை அந்த வேலை செய்கிறவங்க ஒருத்தர்கிட்ட சொல்ல, அந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். இவராக சொல்லலை, இவர் சொல்லலை, அவர் அந்த மாதிரிலாம் தம்பட்டா அடிச்சுக்கிற ஆள் கிடையாது. அதனால் இவர் சொல்லலை. இவர் அந்த ப்ராஃபிட்டை வேலை செய்கிறவங்களுக்கு பிரித்து கொடுத்த விஷயத்தை அந்த பிரித்து வாங்கினாங்க பாருங்கள், பலனடைஞ்சவங்க இங்கே வரப்போக இருந்த ராஜேஷ் சார் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஐயா இதெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு. அவர் பாருங்கம்மா ராஜேஷ் சாரோட நல்ல குணத்தை பாருங்கள், இப்படிலாம் பண்ண. ஐயோ, நான் அப்புறமா ஷூட்டிங் வரும்போது கேட்டேன், எல்லாருக்கும் கொடுத்தீங்களா, எனக்கு கொடுத்தீங்களா சார்? நீங்கள் என் ஃபஸ்ட்டு கதாநாயகின்னு சொன்னீங்களே தவிர எனக்கு எதனா செஞ்சிங்களா? எல்லாருக்கும் பிரித்து இது உங்கள் காது வரலும் வந்துருச்சா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். செய்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், என்ன வேணும் கேளுங்க. வேணாம் சார், எப்போ நான் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசுங்க, அது போதும் அப்படின்னு. நிச்சயமாக தன்னோட பணியாளர்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சவருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோவம்னா பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறாரா இவர், அதே மாதிரி அவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்புறமும் சொல்லுவார், அவனுக்கு அவ்வளோதாங்க மூளை, அவ்வளோதாங்க தெரியுது இல்லை, எதுக்கு கேட்குறீங்க, விடுங்க சார், அதோட டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்கன்னு. அந்த மாதிரி எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவர். அவருக்கு அவங்க அப்பா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனது ரூபன். அந்த ரூபனை நல்லபடியாக அது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அவர் பேசுறது தான் தெரியுதே தவிர அடிமனசில் அந்த பாசத்தோடு பார்க்குறது. ஒரே ஒரு விஷயந்தான், அவருடைய இறுதி நாள் அன்றைக்கி கூட தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கலாம், உச்ச நடிகராக இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கலாம், இவ்வளோ மதிப்புக்குரியவங்களாம் வராங்க. ஆனால் யாருன்னே தெரியாத, முகம் தெரியாதவங்க அவருடைய ஜோதிட அறிவை பற்றி, அவர் ஆராய்ச்சி பண்ண விஷயங்களை பற்றி, அது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்தது, சித்த மருத்துவம் அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு போதிய அறிவில்லாமல் ஒரு விஷயத்த மேம்போக்கா சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, கூடவே பயணிச்சிருக்கீங்க, ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அனுபவத்தில் தன்னுடைய அறிவை மக்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை கொச்சப்படுத்தும் விதமாக அவர் இல்லாத சமயத்தில் இதெல்லாம் பேசுகிறாங்களே, வெறும் வியாபார நோக்கத்துக்காக எங்கேயோ இருக்கக்கூடிய முகம் தெரியாத நபர்கள். அவர் இல்லாத போது தான் அவங்க அவரை பற்றி தப்பாக பேச முடியும். அவர் இருக்கும்போது பேசினா அவரும் கேட்பார்ல கேள்வி, உங்களுக்கு என்ன பார்த்து. ஏன்னா அவர் ஜோதிடம்லாம் நம்பாத ஆள் தான் ஒரு காலத்தில், அதை நம்பாமல் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் ஒன்று சொன்னது மாதிரி நடக்குதுங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளரையே அவங்க தாத்தா இந்த தேதியில் இப்படி தான் நடக்கும், அவங்க அத்தை இந்த மாதிரி ஊரில் தான் போய் கல்யாணம் பண்ணி வாழ்வாங்கன்னா, பிறந்தது ஒரு இடம், வாழ்ந்தது ஒரு இடம், இதெல்லாம் ஆல்ரெடி அவர் அனுபவிச்சிருக்கிறார். அனுபவிச்சதுனால தான் சொன்னார். இல்லைன்னா அவர் கண்மூடித்தனமாக மூட நம்பிக்கை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க, உங்களுக்கு மூட நம்பிக்கையாக இருந்தால் விட்டுருங்க. அவர் சொன்னவருக்கு மூட நம்பிக்கைன்னு எல்லாம் சொல்லாதீங்க. அவர் கண்டுபிடிக்காம சொல்லலை, அனுபவ அறிவை நம்ம கிட்ட பகிர்ந்துருக்க. உண்மையாகவே அவர் அனுபவிச்சார், எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சது தான் அவர் சொன்னார். அவர் கண்டுபிடிக்காததை உண்மையை அவர் சொல்லலை, யார்கிட்டையும் வலியுறுத்தினதும் கிடையாது. இவங்களை போய் பாருங்க, ஒரு ஜோதிடரை பார்த்துட்டு வந்துட்டாரு, இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்துட்டார், இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக சொல்கிறாருன்னு அவர் வாயிலேருந்து வரல, அவர் ப்ரெடிக்ட் பண்ணது நடந்தது, மற்றவங்க சொல்கிறது அப்படியா, ஓ இப்படி இருந்தால் என்ன ஆகும். ஏன்னா இவருக்கும் அந்த நாலேஜ் இருந்தால் தானே கேட்க முடியும். இப்போ என்னை போய் ஒருத்தரை இன்டர்வியூ எடுங்கன்னா எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சாதான் நான் பேச முடியும். இல்லைன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே உண்மைன்ட்டு போயிடுவேன். ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்சு, அந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சு, அந்த சப்ஜெக்ட் தான் மெயின், அதை தெரிஞ்சு அதில் ஏன் இப்படி இருந்தால் என்ன, அப்படி இருந்தால் என்னன்னு கிராஸ் கொஸ்டின் பண்ணி கேட்டார். நீங்கள் சொல்லுங்க ஐயா, அந்த
பணிவு அவரோட கொஷனில் இருக்கும். ஆனால் வந்து டைரெக்டாக டீல் பண்ணுவார். நீங்கள் அவரோட இன்டர்வியூலாம் பார்த்தா டைரெக்டாக அப்படியா சொல்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணால் என்ன ஆகிடுமா, அப்படி தான் வருவார். அதாவது நம்ம பார்க்குறவனுடைய கொஷனை அவர் கேட்பார். ஒரு வெகுஜன மக்களுடைய பிரதிபலிப்பு. அதையே புரிஞ்சுக்கல. அவர் இல்லாதப்போ இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இப்போவும் திருப்பி சொல்கிறேன், நான் அவரை பற்றி புகழாரம் பாடுறேன்றதுனால எனக்கு வந்து இந்த பக்கத்துலேருந்து 1 கோடி ரூபாய், அந்த பக்கத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரப்போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச உண்மையே நான் அவரை பற்றி சொல்கிறேன். ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி தான் அவருடைய சினிமாவினுடைய முதல் நாளில் ஆரம்பித்து அவருடைய இறுதி நாள், இன்றைக்கி அவருக்கு எதிராக பேசுகிறாங்க, கருத்தை வந்து பொய்களை பரப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முன்னாடி வந்து நிற்கிறீங்க முதல் ஆளாக. இந்த மாதிரி நட்பு யாருக்கு கிடைக்கும்? ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்களோட வந்து உங்களுடைய நேரத்தை செலவிட்டதுக்கும் ரொம்ப நன்றிமா. அதாவது ஒருத்தர் நல்லா வாழும்போது அவருக்கு கூட நின்று கை தட்டுறதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவரே நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு, என்னத்துக்கு நம்ம போய் நிற்கிறதுன்னு. ஆனால் ஒருத்தர் நல்லவர்னு நமக்கு தெரிஞ்சும், அவரை பற்றிய உண்மைகள் சிலது தெரிஞ்சும், அந்த உண்மைகளை நான் இந்த நேரத்துலையும் எடுத்துன்னு வந்து சொல்லலைன்னா அப்புறம் நம்ம இத்தனை வருஷம் நட்பாக இருந்ததில் பிரயோஜனமே இல்லை. நட்புங்கிறது என்ன நமக்கு பணம் காசு இப்போ ஷேர் பண்ணிக்கிறதுலையோ இல்லை அப்பப்போ டின்னர் வச்சு ஷேர் பண்ணுறதுலையோ இல்லை. ஒருத்தரை பற்றி உண்மைகள் தெரிஞ்சு அந்த உண்மையை தவறாக எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை இதுதான் உண்மைன்னு வந்து சொல்லணும். அதுதான் உண்மையான நட்பு. அது நான் அவருக்கு செய்கிற நன்றி கடன். நான் என்னோட நன்றி கடன் அவருக்கு செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க பாருங்கள், அதுக்கு நக்கீரனுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி. நிச்சயமாக அவரோட பயணம் பண்ண நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அவருடைய விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கும்போது நேற்று பெய்த மழையில் முளைத்த காலங்கள் மாதிரி ஊடகம் இல்லாமல் யாரோ ஒரு இயற்கை மரணத்தை காசுக்காக கொச்சைப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றிமா. நிச்சயமாக இதை சொல்கிறதுனால எனக்கும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒரு ஆசான் இல்லை அப்படின்னோடனே அவர் சொல்லிட்டு போன விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. எல்லா புஸ்தகத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ராஜேஷ் சார் சொல்லிட்டு போன நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு போனேன். அவர் சொன்ன நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், எந்த கெட்ட விஷயத்தையும் அவர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஒருத்தரை பற்றி தவறாக பேசினதே கிடையாதுங்க. நானே சொல்லுவேன், ஏன் சார் இவ்வளவு பண்ண. அவர் வந்து ஒரு நன்றி கடனுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சாருங்க. அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை. அதை செய்யும் போது அவங்கெல்லாம் நன்றியாக இவருக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரிய வரும்போது நான் சொல்லுவேன், சார் நீங்கள் இவ்வளோ போய் செய்கிறீங்க, வாடகை முதல் கொண்டு சாப்பாடு முதல் கொண்டு அவருக்கு கார் முதல் கொண்டு எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் அவர் உங்களை மதிக்கவே இல்லைங்க சார். வேண்டாம் வடிவுக்கரசி, எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த ஒரு நன்றிக்காக நான் செய்கிறேன். அப்படிப்பட்டவர் தான். இவருக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கே அவர் வந்து நல்லது தான் செய்யணும்னு நினைச்சாரு, செஞ்சார். அப்படிப்பட்டவரை பற்றி நான் சொல்லணும். எனக்கு அவர் எப்படி தெரியும், எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு. இப்போவும் நான் சொல்கிறது எனக்கு எந்த அளவு தெரியுமோ அதை தான் நான் சொல்கிறேன். அவர் சொன்னது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி நமக்காக சொன்னது தான். அது அவர் மார்க்கெட்டிங் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை. அதனால் அது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப பார்த்து ஒரு புத்தகத்தை பார்த்து படித்து திருப்பி நம்ம ரெஃபரன்ஸ் எடுப்போமோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்து அவர் சொன்ன வழியில் நடந்து அவருக்கு ஒரு மரியாதையை செலுத்துங்க. அதுதான் நான் அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். வணக்கம், நன்றி.